Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கேங்க. அதுவும் 5 minutes நம்ம செய்யக்கூடிய தேங்காய் லட்டு தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதுவும் நம்ம குறைஞ்ச இன்கிரிடியன்ட்ஸ் மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப சூப்பரா லட்டு செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல ஒரு panல நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு லட்டு. அதுவும் 5 minutes நம்ம செய்யக்கூடிய ஒரு லட்டு தான். டக்குன்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. இப்போ நல்லா முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நான் வந்து 1/2 கப் வெல்லம் வந்து சேர்த்துருக்கேங்க. 2 கப் தேங்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம 1/2 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா தேங்காவையும் வெல்லத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்படி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் ஸ்வீட்னாலே நம்ம ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்ப்போம். ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சுக்கு பவுடர் சேர்த்துருக்கேங்க. சுக்கு பவுடர் வந்து ஒரு நல்ல டைஜஷனுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஃப்ளேவரும் கூட கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோடவே ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. நல்லா நம்ம கையில் பிடிக்கிற சூடு தாங்குற அளவுக்கு கொஞ்சம் ஆறுனதும் நல்லா கையில் நெய் தடவிட்டு இது நல்லா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சா நம்மளோட தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியானது, 5 minutesல செய்யக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த லட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.